என்ன டியூட், காலேஜெலாம் முடிச்சிட்டோம், கிராஜுவேஷன் ஃபங்க்ஷனும் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம்? டியூட், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் அப்பா பிஸ்னஸ் இருக்குது, அதை அப்படியே டேக் ஓவர் பண்ணி பார்த்துப்பேன். நீங்கள் தான் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரில. டேய், உன்னை மாதிரி வாழ்க்கையில் ஏணிலாம் வச்சு ஏற முடியாது, சும்மா ஜிவ்வுன்னு ஏறணும், ராக்கெட் மாதிரி. எனக்கு ஒரு பாக்கெட் எடுத்தாலே போதும், ஒரு மாதம் உக்காந்து சாப்பிடுவேன். எனக்குலாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் பெரிய பணக்கார பொண்ணாக பிடிச்சிட்டேன். அவளை கல்யாணம் பண்ணால் லைஃப் செட்டில் ஆகிடும். ஆமாம், எல்லாரையும் கேட்குறியே, நீ என்னடா பண்ண போற? எனக்கும் ஐடியா இல்லைடா, கடவுளை விட்ட வழி தான், பார்த்துக்கலாம். கல்லூரி முடித்து 3 வருடங்களுக்கு பிறகு வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல் புயல் தமிழ்நாட்டை நோக்கி நகரும் என்பதால் 4 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹாய் ரிச்சர்ட், கூப்பிட்டு இருந்தீங்களே, என்ன விஷயம்? ஹாய் சாண்டி, வந்து உட்காருங்க. நான் ஒரு பிஸ்னஸ் விஷயமா துபாய் போகிறேன். துபாய் போறீங்களா? ஆமாம் சாண்டி, நம்ம பிஸ்னஸை நீ தான் பார்த்துக்கணும். என்ன விஷயம் திடீர்னு போறீங்க? ஆமாம் சாண்டி, ஒரு கிளைண்ட்டுக்கு ப்ராஜெக்ட் ஒன்று சப்மிட் பண்ணணும். ஓ அப்படியா, போயிட்டு வர எத்தனை நாள் ஆகும்? ஒரு 1 வீக் ஆகிடும் சாண்டி. 1 வீக் இருக்கா? அப்ப எல்லாத்தையும் முடிச்சு விட்டு போயிடலாம். என்ன சாண்டி யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இதுக்காக தான் 3 வருஷமா காத்துட்டு இருந்தேன். சரி, நீங்க போயிட்டீங்கன்னா எல்லா ஆக்சஸும் உங்கள்கிட்ட தான் இருக்கு. பேங்க்லேருந்து மணி எடுத்து எப்படி ரொட்டேஷன் பண்ண முடியும்? கவலைப்படாதீங்க சாண்டி, என்னுடைய பாஸ்வேர்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன். ஓகே ரிச்சர்ட், இப்போ எல்லாம் கிளியர், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. நான் வரும்போதே ரொம்ப மழை, நான் கேப் புக் பண்ணுறேன், பார்த்து போயிட்டு வாங்க. சரி சாண்டி. சரி ரிச்சர்ட், பாய். டேய் தம்பி, எங்கடா இருக்கிற? சொல்லுங்க, நான் வெளியில் இருக்கேன். எனக்கு அர்ஜென்ட்டாக சரக்கு வேணும்டா. சரக்கா? வெளியில் மழையாக இருக்குண்ணா, தடிங்க வேற நிறைய சுற்றுறாங்க, எப்படின்னு எத்தனை வரத்து? போலீஸ்லாம் அவ்வளோ பெரிய மேட்ரே இல்லைடா, நீ சரக்கு மட்டும் எத்தனோடா, உனக்கு எக்ஸ்ட்ரா காசாக தரேன். எக்ஸ்ட்ரா காசா? சரி, எங்கண்ணா இருக்கீங்க? ஏர்போர்ட் பக்கத்தில் தான்டா இருக்கிறேன். சரி, நான் ஒரு 10 நிமிஷத்து வரேண்ணா. ஆண்டா. ஹலோ ஹலோ, எங்க இருக்க? வீட்டில் இருக்கிறம்மா. வீட்லயா? வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை பார்க்காம கிளம்பிட்டு இருக்கேன். ஷோ, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் நீ வரதுக்கு? ஒரு 1/4 மணி நேரத்தில் நான் வந்துடுவேம்மா. சரி, அதை விட இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா? இருக்குமா, நம்ம லவ் பண்ணி 3 வருஷம் ஆனிவர்சரி இன்னைக்கு, அது எப்படி நான் மறப்பேன்? சரி, எப்ப வருவ? ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்துடுவோம்மா. என்னது 1/4 மணி நேரமா? யோ, என் ஸ்டேட்டஸ் என்ன, என் ரேஞ்ச் என்ன, இதுல நான் உனக்காக வெயிட் வேற பண்ணணுமா? சிச்சி, அப்படிலாம் இல்லைம்மா, நான் வந்துடுறேம்மா, வந்துனே இருக்கம்மா. சரி, 1/4 மணி நேரத்துல வர இல்ல வந்தே ஆகுற, அவ்வளவுதான். நான் வந்துடுறேன். மேடம் உள்ளே வரலாங்களா? எஸ் ப்ளீஸ். இந்தாங்க மேடம், என்னுடைய ரெஸ்யூம். தாமஸ், நீங்கள் வேற எங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் வந்து கிராஜுவேட் ஆனது இன்ஜினியர், பட் கிளர்க் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. மே ஐ நோ த ரீசன்? 3 இயர்ஸாக ஜாபுக்கு ட்ரை பண்ணுறேன், எதுவுமே கிடைக்கல. ஸோ அதனால தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் மேடம். ஐ எம் சாரி தாமஸ், நீங்கள் ஓவர் குவாலிஃபைடாக இருக்கிறனால இந்த பொசிஷனுக்கு உங்களை நாங்கள் ஹையர் பண்ண முடியாது. சரி, ஓகே, தேங்க்யூ மேம். சே, இந்த வேலையும் கிடைக்கல, இந்த வேலையாச்சும் கிடைக்கும்னு நினச்சேன், இந்த வேலையும் போச்சு. இந்த மழை வேற ஒரு பக்கம், எப்படி தான் வீட்டுக்கு போய் சேரதுனே தெரியல. கையில் வேற காசு வேற இல்லை, பஸ்ஸில் போகலான்னு நினச்சாலும் முடியாது. எனக்கு மட்டும் ஏன் தான் இந்த நிலைமைனே தெரில. இயேசுவே, என் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா செட்டில் ஆகிட்டானுங்க, ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருக்கானுங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் தான் இந்த நிலைமைனே தெரியல. எனக்கு ஒரு விடிவு காலமே கிடையாதா இயேசுவே? என் வாழ்க்கையில் மாற்றமே கிடையாதா? நமக்கே ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, இந்த டைமில் இந்த ஆக்சிடென்ட் வேற. ஐயோ, ஆக்சிடென்ட் போலயே. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் போலீஸ்காரங்க வந்துடுவாங்க, நம்ம சீக்கிரமே எஸ்கேப் ஆயிடலாம். ஐயோ, இந்த பெரியவர் வேற மழையில் அடிபட்டு கிடக்குறாரு. இப்போ இவரை பார்த்தோன்னா இங்கே நேரம் ஆகிடும். 1/4 நேரத்தில் போனால் அந்த ராட்சசி நம்மளை கட்சி சாப்பிட்ருவா. நம்ம அவளே முதல்ல போய் பார்த்துருவோம். இவர் அப்படின்னா போகிறாரு. ஐயோ, யாரோ பெரியவர் அடிபட்டிருக்காரு போல இருக்கே. சார், என்னாச்சு? சார், ஒன்றும் இல்லை சார், நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம். சார், இங்கே யாராவது ஒருத்தர் வாங்கலேன், பெரியவர் ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களா, வாங்கலேன். என்னடா இது, யாருமே வரமாட்டீங்க? சரி, ஓகே, நம்மளே ஆம்புலன்ஸுக்காச்சு கால் பண்ணலாம். டாக்டர், ஒரு ஆக்சிடென்ட், கொஞ்சம் என்னன்னு செக் பண்ணுங்களா கொஞ்சம் வந்து. யார் இவரு, உங்களுக்கு ரிலேட்டிவா? என்னாச்சு? எனக்கு தெரியலைங்க சார், நான் வரும்பொழுது ரோட்டில் பார்த்தேன், ஏதோ கார் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான் போல இருக்கு. கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன் சார், கொஞ்சம் எமர்ஜென்சி. அவருக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சார், அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க சார் சீக்கிரமா.
சரி ஓகே, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன். ஆப்ரேஷன் தேட்டர் ரெடி பண்ணுங்க. நான் எங்கே இருக்கேன்? என்னாச்சு எனக்கு? சார் பதட்டப்படாதீங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் பையனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுமே. ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார், வந்துட்டு இருக்காங்க. டாக்டர், எங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு டாக்டர்? இப்போ எப்படி இருக்காரு? ஒன்றும் பதட்டப்படாதீங்க, உங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி வார்டுக்கு மாற்றிட்டோம், இப்போ அவர் நல்லா தான் இருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். எனக்கு தேங்க்ஸ் சொல்லாதீங்க, உங்கள் அப்பாவை கரெக்டான நேரத்துக்கு அட்மிட் பண்ணார் இந்த தம்பி தான், அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, சரியான நேரத்தில் எங்கள் அப்பாவை காப்பாற்றிருக்க நீ. தேங்க்ஸ்லாம் வேணாம் சார், இருக்கட்டும் பரவாயில்ல. நீங்கள் வரணும் தான் சார் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பாவை பார்த்துக்குங்க, நான் கிளம்புறேன். என்னப்பா தம்பி இது ரெஸ்யூம் இருக்குது, ஜாபுக்கு எதனா ட்ரை பண்ணுறீங்களா? ஆமாங்க சார், என் ரெஸ்யூம் தான். தம்பி, நீ என்னோட கம்பெனிலே மேனேஜராக ஜாயின் பண்ணிக்கோ, உனக்கு எவ்வளோ சேலரி வேணாலும் நான் தரேன், சரியாப்பா? ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் எதையுமே எதிர்பார்க்காம தான் உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணேன். நான் ரொம்ப நாளாக வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், சின்ன சின்ன வேலையாச்சும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி நான் வந்து ஒவ்வொரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவேன். பட் ஆனால் எந்த இன்டர்வியூலையுமே நான் செலக்ட் ஆக மாட்டேன், எந்த வேலையுமே எனக்கு கிடைக்காது. அப்போல்லாம் எனக்கு நிறைய கடவுள் மேலே கோபம், அவர்கிட்ட நான் நிறைய புலம்பியிருக்கேன் சார். எனக்கு இந்த பெரிய வேலை கிடைக்கிறதுக்காக தான் அவர் அந்த சின்ன வேலையெல்லாம் தடை பண்ணியிருக்காரு போல சார். நான் கடவுளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன் சார். கடவுள் உங்கள் மூலியமா என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு சார், ரொம்ப நன்றி. எங்கள் அப்பா உயிரே காப்பாற்றிருக்க, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? அண்ணா இந்தாங்க, நான் நீங்கள் கேட்ட சரக்கு. குர்ரா, இந்தாடா லாஸ்ட்டாக கொடுத்த சாரி நீ டேஸ்ட் பண்ணி பாடுறா. எங்க கொடுங்க. இந்தாடா. எடி கிரிகிருன்னுக்குதா? கிரிகிருன்னு தானே இருக்கேன். கேட்டிங்க எல்லாரும் கிரிகிருனுக்கு தான். நீ குத்தது பான்ஸ் பவுட்ரா. சொல்கிறா? ஆமாண்டா, சரியா மாறி போயிடுச்சுரா. கூட நான் அதை இந்த வாட்டி குத்துட்டேனே, அப்புறம் என்ன? டேய் தம்பி, எங்க என்னடா பண்ணுகிறீங்க? ஒன்றும் இல்லை சார், சும்மா தான் நிற்கிறோம். ஒன்றும் இல்லை சாரா? கையில் என்ன பவுட்ரு? சும்மா சார், மூஞ்சி கட்டிக்கிற போட்டு சார். அது மொசு பிடிக்கிற நான் என் மூஞ்ச பார்த்தா தெரியாதா? ஏட்டு அவனுங்களை செக் பண்ணு. சார் ஒன்றும் இல்லை சார், பையன்லாம் கை வைக்காதீங்க சார். சார் பவுடர் விற்கிறாங்க சார். நல்லா மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கின்னு என்னடா வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? நடங்கடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஏன் சார் ஜீப் எத்தணும் இல்லையா? உன் மூஞ்சிக்கு ஜீப்பு தான் ஒரு கேடு. நடரா. வாங்க வக்கீல் சார். வணக்கம் சார். என்ன இந்த பக்கம்? நான் பசங்களை பெயில் எடுத்து போகலான்னு வந்தேன் சார். நம் பசங்களா? நம் பசங்க இங்கே யாருமே இல்லையே. இதோ இந்த 2 பேர் தான் சார். இவங்க 2 பேருக்கும் ஆஜராகிறீங்க? என்ன சார் பண்ணுறது, நம்ம பசங்க ஆகிட்டாங்க, நீங்கள் வெளியே அனுப்புங்க, நான் தனியாக உங்களை கவனிச்சுக்கிறேன். தம்பி, இனிமேல் ஒழுங்காக இருக்கணும், பவுடர்லாம் ஒட்டக்கூடாது, ஓகேவா? சரிங்க சார். ஹே அனு. என்ன? சாரிப்பா, லேட் ஆயிடுச்சு. என்ன லேட்டு? நீ 1/4 மணி நேரம், 3/4 மணி நேரம் லேட்டு. இல்லப்பா, நான் கீழே வரைக்கும் வந்துட்டேன். அங்க ரோஸ் இருந்துச்சா, நீ தான் அந்த ரோஸ் நினைச்சு 1/2 மணி நேரமா அதுகிட்ட பேசிட்டு இருந்தேன். அது திருப்பி பேசாத அப்புறம் தான் தெரிஞ்சதா நீ இல்லைன்னு சொல்லிட்டு, அதனாலதான்ப்பா லேட்டு. சரி நீ இவ்வளோ கேவலமா கதை விடுவான்னு எனக்கு தெரியாது. வா வந்து உட்காரு ஃபர்ஸ்ட். என்ன இது ஹோட்டல் வெயிட் எல்லாம் பகல உட்காந்து பேசிட்டு இருக்காரு, போன்ல என்ன மெனு பாக்குறீங்களா? ஏய் பார்த்து பேசு, அவன் என்னோட பாய் பெஸ்டி. அனு, யார் இவன்? கண்டவரா நசியம் பேசிட்டு இருக்கான், நீயும் பார்த்துட்டே இருக்க. சரி நான் கிளம்புறேன், பாய். ஏய் அவனுக்கு பதிலாக நான் சாரி கேட்டுக்கிறேன். நீ வீட்டுக்கு போ, நான் அவனுக்கு நைட்டு கால் பண்றேன், ஓகேவா? சரி. ஓஹோ, இப்பதான் எனக்கு தெரியுது ஏன் நைட் என்கிட்ட நீ பேசதில்லைன்னு சொல்லிட்டு. நைட்டெல்லாம் அவன்கிட்ட போன்ல கடலை போட்டு இருக்கியா நீ? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படியா? எங்க அந்த போன் கூட நான் பாக்குறேன். போனெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. போன்ல தான் எதுவும் இல்லைல்ல, கூட நான் பாக்குறேன். போனையே புடுங்குற, அதுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றேன்ல நான் தான். ஒண்ணுமே இல்லையா? தோதா பெஸ்டி இருக்காரு, இல்ல 4 வேற போட்டு வச்சிருக்க. என்னடி பேசி வச்சிருக்கீங்க? அவனை பாக்குறப்பே தெரிஞ்சது ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு. அம்மு, சல்லம், தங்கம், டார்லிங்கு, லொட்டு, லொசுக்கு, என்ன இதெல்லாம்? அவன் என்னோட பாய் பெஸ்டி, இதெல்லாம் ரொம்ப நார்மல் எங்களுக்குள்ள, ஓகேவா? நார்மலா? லவ் பண்ணி என்னன்னு எவ்வளவு கொஞ்சினது இல்ல, அவனை கொஞ்சம் வச்சிருக்க. என்ன சந்தேகப்படுறிய பையனு? ஆமாண்டி, சந்தேகம் தாண்டி படுறேன். அவ்வளோ சந்தேகம் இருந்தாலும் நமக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப்லாம் வேணாம், பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நீங்க பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணலாம்னு சொல்றியா நீ? ஆமா, நான் உன்னை பிரேக்கப் பண்றேன், நான் கிளம்புறேன், பாய். போடி. சரக்கு வர மாட்டிக்கிச்சு, கையில் வர காசே இல்லை. நம்ம போய் அருணை பார்த்து அவன்கிட்ட காசு கேட்டு பார்க்கலாம், அவன் ஆள்கிட்ட எப்படியா உஷார் பண்ணி தான் தருவான்.
மச்சி உன் வாழ்க்கிட்ட எப்படியாவது காசு மட்டும் உஷார் பண்ணித்தாடா. சரக்கு வேறு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிச்சு. அடுத்த மாதம் கண்டிப்பாக குத்துடுறான்டா. அட ஏன்டா நீ வேற, நானே ஆளை நீ ஏமாத்திட்டு போயிட்டான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா ஆச்சு? ஆமா மச்சான், அவனை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாடா. அவளை தானே நம்பி இருந்தேன், இப்போ அவளும் விட்டு போயிட்டா. என்னடா பண்ணுறது? நம்ம ஏன் போய் ரிச்சர்ட்டை கேட்கக்கூடாது? செம்ம ஐடியாடா. ஆமாண்டா, அவன் தான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆச்சுல்ல, அவன்கிட்ட அந்த காசா. சிவா நம்ம 2 பேரும் வாங்கிட்டே போகலாம். சரி வாடா போய் பார்க்கலாம். ரிச்சர்ட் என்னடா ஆச்சு, ஏன் இவ்வளோ சோகமாக உட்காந்துட்டு இருக்க? அட நீ வேற, என் பார்ட்னர் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான்டா. உன் பார்ட்னர் உன்னை ஏமாத்திட்டு போயிட்டானா? என் பார்ட்னர் ஏமாத்திட்டு போயிட்டாடா. அப்படியா? நீ என்னடா எப்படி சொல்கிற? உன்னை நம்பி தான் நாங்கள் 2 பேருமே வந்தோம். அட என்னடா பண்ணுறது? சரி வாங்க, அப்போ நம்ம தாமஸ் ஏதாவது போய் பார்க்கலாம். தாமஸா? ஏன் அவன் காலேஜ் படிக்கிறப்ப பேக் மாதிரி சுற்றின்னு இருப்பான், அட்வைஸ் பண்ணி கழுத்து வர இருப்பான்டா. அவனை ஏன்டா போய் பார்க்கணும்? ஆமாண்டா, நம்ம நிலைமையே எப்படி இருக்கும்போது அவன் நிலைமை எப்படி இருக்கும்? சரி வாங்க, சும்மா போய் பார்க்கலாம். மச்சி, எப்போ நான் இவ்வளோ பேர் ஆளான? இந்த கம்பெனிக்கு நீ ஏன் மேனேஜரு? ஆமாண்டா, இப்போதான் எனக்கு ரீசெண்டாக வேலை கிடைச்சது. வேலைலாம் செய்கிறான், பெரிய லாட்டிறான்டா அவன். சரி, நீங்கள் 3 பேர் எப்படி இருக்கீங்க? அட நீ வேற ஏன்டா. என்னடா உங்கள் 3 பேருக்கு இப்படி நடந்திருக்கு? நீ உன் பார்ட்னரை நம்பின, நீ உன்னுடைய ட்ரக்ஸை நம்பின, நீ உன்னுடைய லவ்வரை நம்பின. எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க பார்த்தியா? ஆனால் நான் என்னுடைய ஆண்டவரை நம்பினேன்டா. நீங்கள் உங்கள் பொருளையும் மனுஷனையும் நம்பினீங்க, அதனால தான்டா உங்களுக்கு இந்த ஏமாற்றம். நான் உயிர் உள்ள இயேசுவை நம்புறேன்டா, அவர் என்னை கைவிடலை. நானும் ஆரம்பத்தில் தேடாத வேலை இல்லைடா, நிறைய வேலையெல்லாம் தேடி இருக்கேன். அந்த வேலையெல்லாம் கிடைக்காத மோஸ்ட்ல நானும் நிறைய நேரத்தில் கோவப்பட்டிருக்கேன் கடவுள் மேலே. கண்டிப்பாக நீங்களும் இயேசுவை நம்புங்க, அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். சரிடா, நாங்களும் இயேசுவை நம்புறோம், நீங்களும் இயேசுவை நம்புங்க.